அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி 2025 காலச்சக்கரத்துக்கு முதல் ராசியான மேஷராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷராசிக்கு இப்போ ராகு எங்கே இருக்கார்? 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கார். கேது பார்த்திங்கன்னா ருணரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானத்தில் கன்னி ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. வர்ற மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு கிட்டத்தட்ட 7:38 பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்கும். ரிஷபத்தில் உங்களுக்கு மீனத்தில் இருக்க ராகு பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு வந்துடுவார். கேது கண்ணியில் இருக்க கேது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்துடுவார். அப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு வருவார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது வருவார். இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, மேஷராசி நேயர்களுக்கு இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கேது கூட சில தடங்கள் அப்படி இப்படின்னு பிரச்சனை கொடுத்தா கூட இந்த ராகு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு தாங்க வர்றாரு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு ராகு வருது. ஒரு அற்புதமான ஒரு யோகமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி ராகு கேது பயிற்சிக்கு முந்தின ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே குரு பயிற்சி வர்றதுனால அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான அமைப்பு தான். உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன சிக்கல்னா, உங்களுக்கு 7.5 சனி ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி இருக்கிறனால மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. அது ஒன்று தான் உங்களுக்கு தொந்தரவே. ஏன்னா பொதுவாகவே மேஷராசிக்காரங்க கையில் பணம் இல்லாமல் செலவு மேலே செலவு வச்சு அப்படி கடனாக போயிட்டுருக்கு. அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடச்சிட்ருக்கு. பிரச்சனைகள் உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் உண்மை. இப்போ எந்த ஒரு மேஷராசிக்காரங்க பாருங்கள், குடும்ப பிரச்சனைகள் இருப்பாங்க, பணப்பிரச்சனைகள் இருக்கும், கையில் போதுமான அளவு பணம் இருக்காது, கையில் பணம் வந்தாலும் வரவுக்கு மீறிய செலவு இருக்கும், சேமிப்பு பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க நிறைய பேர். கடன் வாங்கி ஒரு இடத்துல கடன் வாங்கி இன்னொரு இடத்துல கடன் வாங்கி கடன் மேலே கடனாக தான் அப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதுதான் உண்மை. சரிங்களா? ஒரு சில பேருக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்கு, ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ராகு 11ஆம் இடத்துல இருக்க ராகு என்ன பண்ணுவார்னா, லாபஸ்தானத்தில் இருக்க ராகு ஒரு யோகத்தை செஞ்சிருவார். உங்களுக்கு கண்டிப்பாக பணத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். பண வரவு கண்டிப்பாக ஒரு லாபம், தொழிலில் லாபம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் வரவுக்கு உண்டான செலவும் உங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம ராகு கேது பயிற்சி வச்சு ராகு கேதுவே நம்ம சொல்லிட முடியாது. குரு மாற்றம் இருக்குன்னு சொல்லி குரு பயிற்சி வச்சே எல்லாத்தையும் நம்ம சொல்லிட முடியாது. சனியும் பார்க்கணும். ஏன்னா கர்மாவை தீர்க்கக்கூடிய பிளானட்டே சனி தான். கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகமே சனி தான். இப்போ சனியை மீறி குரு பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ மற்ற கிரகங்களோட பயிற்சியோ பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வேலை செய்யாங்கிறது தான் 100% உண்மை. சரிங்களா? அது புரிஞ்சுக்கணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ 12ஆம் இடத்துல சனி இருக்கார். உங்களுக்கு கர்மா அமைப்பு படி நீங்கள் செலவு பண்ணுங்கிற தலையெழுத்து, அதுதான் விதி. சரிங்களா? இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. உங்களுக்கு பணத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. உங்களுக்கு ராகு 11ல் வரக்கூடிய ராகு கண்டிப்பாக பணம் கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு, முக்கியமாக சொல்லப்போனால் 11ல் ராகு வந்தாலே இந்த மேரேஜ் ஃபெயிலியர் ஆனவங்க, செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், திருமணம் ஆகாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் தேடி வரும். நீங்கள் முதல் திருமணம் பண்ணுறவங்களுக்கும் நல்ல வரன் வரும். செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல வரன் வரும். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ ஃபஸ்ட் மேரேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் தான். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குருவும் பார்த்து அங்கே ராகு வர்றதுனால அந்த அமைப்பு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அப்போ 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்குங்க. ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய லாபம் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வளர்ச்சி, ஒரு லாபம் இருக்கும். ஆனால் அதுக்குண்டான செலவும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கையில் பணம் வருதுங்க சார், கையில் பணம் நிற்க மாட்டேங்குது, செலவு மேலே செலவாக போயிட்டுருக்கு. நல்லா இருக்கும், நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு கஷ்டம், எங்களுக்கு ஏதோ ஒரு செலவோ இல்லை விரையுமோ, பணத்தை சேஃப்டி பண்ண முடியாமல் ஏதோ ஒரு கஷ்டங்கள் ஏதோ வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி சொல்கிறவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. கஷ்டம்னா என்ன கஷ்டம்னா பார்த்திங்கன்னா கையில் பணம் வரும். உங்களுக்கு கையில் கண்டிப்பாக பணம் வரும். தொழில் பண்ணுவீங்க, வேலைக்கு போவீங்க, கையில் பணம் வரப்போகுது. ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு செலவு, ஏதோ விரையும். உங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும், இல்லை அப்பா அம்மாவுக்கு மருத்துவ செலவு பண்ணுற மாதிரி வரும், இல்லை குழந்தைகளை செட்டில் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுற மாதிரி வரும். ஏதோ ஒரு செலவு வர்ற மாதிரி வருங்க. கஷ்டம்னா உங்களுக்கு மருத்துவ செலவோ இல்லை வேறு ஏதோ அது சில பாதிப்பை ஏற்படுத்தும். எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேர்த்துக்கு. அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகமான
நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த 7.5 சனி ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிட்டு போகும். ஜாதகத்தில் சனி கெடாமல் இருக்கணும். ராகு கேது அமைப்பெல்லாம் கொஞ்சம் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பெரிய பாதிப்பு இருக்காது. கோச்சார பலனை மீறி உங்களுக்கு ஜாதகம் தாங்க வேலை செய்யும். சரிங்களா? இப்போ வந்து ராகு 11 இருக்கிறனால கண்டிப்பாக லாப ராகு தான், லாபஸ்தானத்து ராகு தான் இது. வீட்டில் யாராவது அக்காவோ இல்லைனா தம்பியோ தங்கச்சியோ கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிற மாதிரி வரும். அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையும் அடுத்த லெவலுக்கு போகும். அடுத்த லெவல்னா திருமணம் ஆனவங்களுக்கு, ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு மறுமணம், அந்த அமைப்பு உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாமே இந்த ராகு கொடுத்துருவார். பணத்தை கொடுத்துருவார் ராகு. சனி வந்து செலவு கொடுப்பார். குரு வந்து சுப விஷயங்கள், மங்கள காரியம், சுபகாரியங்கள் செய்கிற மாதிரி வரும் உங்களுக்கு. நல்ல காரியங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாமே சேர்ந்து தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்க கேது இப்போ 5ஆம் இடத்துக்கு வர்றார். 5ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம். ராகு ஒரு இடத்துல நல்லது பண்ணாருன்னா கேது ஒரு இடத்துல கெடுப்பார். கேது ஒரு பக்கம் நல்லது பண்ணாருன்னா ராகு ஒரு பக்கம் கெடுப்பார். இதுதான் அதோட அமைப்பே. ஏன்னா ராகு கேது வந்து சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள், நிழல் கிரகம். ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. தன்னோட இருக்கிற வீட்டு அதிபதி போல தான் வேலை செய்வாங்க. யார் வீட்டுக்கு போய் ராகு கேது உட்காடுறாங்களோ அவங்க அந்த வீட்டோட ஓனர் மாதிரி அவங்க செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் ராகு கேதோட வேலை. ராகு வந்து பாம்போட தலைப்பகுதி, கேது வந்து பாம்போட வால் உடல் பகுதின்னு சொல்லுவாங்க. கேது வந்து விரக்தி கொண்டான கிரகம், ராகு வந்து ஆசை கொண்டான கிரகம், சுகபோகத்துக்கு உண்டான கிரகம். அப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறனால சகல விதமான உங்களுக்கு நல்ல விஷயங்கள், திருமணம், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் லாபம், வளர்ச்சி இதெல்லாமே இருந்தாலும் கர்ம அமைப்புப்படி அதுக்குண்டான செலவும் விரயத்தையும் இந்த சனி வைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக கேது என்ன பண்ணுவார்னா பூர்வீக சொத்தில் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறனால குழந்தைகளை பற்றி கவலைப்படுவீங்க. குழந்தைகளை செட்டில் பண்ண முடியல அப்படி இப்படின்லாம் கவலைப்பட்டு அதுக்காக அவங்களுக்காக கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் போய் மாட்டிக்காதீங்க. தேவையில்லாம வம்பு வந்து எழுப்பாங்க. பூர்வீக சொத்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பூர்வீக சொத்து மேலே ஆசைப்பட்டு அப்படி இப்படின்னு சொந்தக்காரங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே வந்து கூட பிறந்தவங்களுக்குள்ளே சொத்து தகராறு இந்த மாதிரிலாம் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாமே இந்த ராகு கேது கொடுக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் மேலே ராகு இருக்காரா, எந்த கிரகத்து மேலே ராகு கேது வர்றாங்களோ அதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். இப்போ சுக்கிரன் மேலே ராகு வர்றாரு, நம்ம ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்குது. இப்போ ராகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கும்பத்தில் சுக்கிரன் இருக்குது, கும்பத்தில் ராகு வர்றாரு. மனைவியோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு பெண்ணோட ஜாதகமாக இருந்தால் உங்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு இந்த மாதிரி வரும். குரு மேலே உங்களுக்கு இப்போ ராகு வரனால அங்கே கும்பத்தில் குரு இருக்கா, கும்பத்தில் வந்து உங்களுக்கு ராகு வந்துச்சுன்னா ஜாதகருக்கு ஒரு சில பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். ஆண்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சனி, இப்போ கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிம்மத்தில் இருக்கார். சிம்மத்தில் யாருக்கெல்லாம் சனி இருக்கோ அவங்களுக்கு கேது வந்தாருன்னா தொழிலில் கொஞ்சம் பிளாக் ஆகும், முடக்கம் ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லலாம். இப்போ செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்குது, அங்கே ராகு வர்றாருன்னா விபத்து சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ இது உங்கள் ஜனன ஜாதகத்தையும் நம்ம இப்போ கோச்சாரை வச்சு மேட்ச் பண்ணால் தான் நம்ம உங்களுக்கு துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் இது கண்டிப்பாக நடக்கும், அதில் மாற்றமே கிடையாது. அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்காங்க, பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் மேலே, மற்ற கிரகங்கள் மேலே ராகு கேதோட தாக்கம் எப்படி இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் வரும்போது எப்படி இருக்குது, இதெல்லாமே உங்களோட ஜாதகம் ஜனன ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நடக்கக்கூடிய வயசு என்ன உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, தொழிலில் நஷ்டம் ஏற்பட போதா, இல்லை உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுமா. இப்போ சந்திரன் மேலே இப்போ பாருங்கள் சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்குது பாருங்கள். சூரியன் சந்திரன் மேலே இப்போ ராகு கேது வந்துச்சுன்னு வைங்க, அப்பா அம்மாவோட உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா. இதெல்லாம் நம்ம வச்சு இப்படி தான் சொல்ல முடியும். இது கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக. ஏன்னா ராகு கேது வந்து 1.5 வருஷ காலகட்டம் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய கிரகம். இப்போ இந்த 1.5 வருஷ காலகட்டம் நீங்கள் என்னென்னலாம் அனுபவிக்க போகிறீங்க, அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த 7.5 சனி என்ன பண்ண போகுது, சப்போர்ட்டாக உங்களுக்கு குரு பயிற்சி என்ன பண்ண போகுது, இது எல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் 100% சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உண்மையாக உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கும், என்னென்னலாம் பண்ணலாம், எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எப்போ நல்லா இருப்பீங்க, உங்கள் லைஃப் எப்போ மாறும், எப்போ செட்டில் ஆவீங்க, உங்களோட அத்தனை விஷயங்கள், உங்களோட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு தெளிவான பதில் கிடச்சிரும். சரிங்களா? செக் பண்ணுங்கள். ராகு கேது வந்து முக்கியமான கிரகம், சாயா கிரகம், நிழல் கிரகம். தன்னோட அடுத்த வீட்டில் எந்த வீட்டில் போய் உட்காராரோ சொந்த வீடாக செயல்பட, சொந்த வீடுங்கிற அவரோட சொந்த வீடுங்கிற மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க ராகு கேது. ராகு கேதுக்கு நிழல் கிரகம், சொந்த வீடு கிடையாது. அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் மேலோட தாக்கம் ராகு கேதுக்கு எப்படி இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் வர்றதுனால எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும், உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, இதெல்லாமே நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். செக் பண்ணுங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்காங்க, இப்போ வரும்போது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்துன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க.
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.